மன்னா. அக்டோபர் 25. நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு யெகோவா துணை. 2 நாளாகமம் 19வது அதிகாரம் 11வது வசனம். ஒருவருக்கு அருளப்பட்ட வேளையில் சற்றும் பயப்படாமல் அதை செய்ய கடவன். நீதியோடும் அன்போடும் செய்யப்படும் காரியங்களில் மனிதருக்கு பயப்படாமல் தேவனுக்கு பயந்து அவரையே பிரியப்படுத்த முயல வேண்டும். தேவன் நம் ஊழியத்தை மேற்பார்வையிட்டு முடிவிலே நாம் மகிமை அடைய செய்கிறார். இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்லாத நாம் புதிய ராஜ்யத்துக்குரியவர்கள் ஆதலால் நம் போர் ஆயுதங்கள் ஆவியின் பட்டயமே. இதன் மூலம் ஒவ்வொருவரும் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி நமக்கு முன் வைக்கப்பட்ட பந்தய பொருளின் மேல் நோக்கம் உள்ளவர்களாயிருந்து திட மனதுடன் காரியங்களை நடப்பிக்க அழைக்கப்பட்டுள்ளோம். நாம் மட்டுமல்ல, நம்மை போன்று அழைக்கப்பட்ட சகோதரர்களும் கிறிஸ்துவுக்குள் மகிமை அடைய உதவி செய்ய வேண்டும். ரீப்ரிண்ட் 3395 மற்றும் 3393. வணக்கம். இன்றைய ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம அக்டோபர் 25 தேதியிட்ட தினசரி பரலோக மன்னா பகுதியை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இதோட மைய வசனம் 2 நாளாகமம் 19:11 வருது. தைரியமாய் செய்யுங்கள், கர்த்தர் நல்லவரோடே இருப்பார். இதுல வர்ற தைரியம், கடமை, விசுவாசம் இதெல்லாம் பத்தி கொஞ்சம் விரிவா பேசலான் இருக்கோம். சரிதானே? ஆமா, நிச்சயமா. இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. சரி, அப்போ முதல் கேள்விக்கு வருவோம். தைரியமாய் செய்யுங்கள்னு சொல்லுது. சில சமயம் நமக்கு பிடிக்காத சில கடமைகளை செய்ய வேண்டியிருக்கும் இல்லையா? அப்போ இந்த தைரியம் எப்படி வரணும்? இத அன்போடுவும் நீதியோடும் செய்யறதுக்கும் இந்த தைரியத்துக்கும் என்ன தொடர்பு? இது ஒரு நல்ல கேள்வி. இங்க சொல்ற தைரியம் சாதாரணமா நாம நினைக்கிற மாதிரி முரட்டுத்தனை இல்ல. இது விசுவாசத்திலிருந்து வர்ற ஒரு உறுதி. கர்த்தர் நல்லவரோட இருப்பார் அப்படிங்கிற அந்த வாக்கு தத்துவம் இருக்கு இல்லையா, அதுல வேரூன்றி இருக்கு. அதாவது நீங்க செய்யற ஒரு காரியம் அது சரி, தேவனுக்கு பிரியமானதுன்னு நம்பும்போது அது எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் அதை செய்ய ஒரு உந்துதல் கிடைக்கும். உலகத்துல பார்க்குற தைரியம் சில சமயம் அகங்காரத்திலிருந்தோ இல்ல பயத்திலிருந்து கூட வரலாம். ஆனா இங்க பேசப்படுற தைரியம் தேவன் மேல இருக்கிற அந்த நம்பிக்கையிலிருந்து வருது. அதனால இது நீங்க சொன்ன மாதிரி அன்புலையும் நீதியிலையும் செயல்பட நிச்சயம் உதவும். ஏன்னா நம்ம நோக்கம் வெறும் கடமையை முடிக்கிறது இல்ல, தேவனுக்கு பிரியமானதை செய்யறது. ஓகே. அப்போ இது செயலை மட்டும் குறிக்கல, அதுக்கு பின்னால இருக்கிற மனசு, அந்த நம்பிக்கை, அத பொறுத்தது. இது அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. இந்த பகுதி சொல்லுது, மனுஷங்களுக்கு பயப்படுறத விட தேவனுக்கு பயப்படணும்னு. அதாவது மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்றத விட கடவுள் இதை எப்படி பாக்குறாருங்கிறது முக்கியம்னு சொல்லுது. இத நடைமுறையில எப்படிங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்? உண்மையிலேயே இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நாம நிறைய நேரம் மத்தவங்க என்ன சொல்லுவாங்க, ஏத்துப்பாங்களா இல்ல விமர்சனம் பண்ணுவாங்களான்னு யோசிச்சுதான் செயல்படுறோம். ஆனா தேவன் என்ன நினைக்கிறாருங்கிறதுக்கு நாம முன்னுரிமை கொடுக்கும்போது நம்ம முடிவுகளும் செயல்களும் கண்டிப்பா வேற மாதிரி இருக்கும். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு சூழ்நிலையில உண்மையை சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். மத்தவங்களுக்கு அது பிடிக்காம கூட போகலாம். மனுஷ பயம் இருந்தா நாம என்ன செய்வோம்? ஒன்னு உண்மையை மறைப்போம், இல்ல கொஞ்சம் மாத்தி சொல்லுவோம். ஆனா தேவனுக்கு பயப்படும்போது அவர் நீதியையும் உண்மையையும் விரும்புறாருன்னு நமக்கு தெரியும். அப்போ கஷ்டமா இருந்தாலும் சரியானதை செய்ய துணிவோம். இது பிரச்சனைகளை நாம பார்க்கிற விதத்தையே மாத்திடும். அது வெறும் தடைகளா தெரியாது, நம்ம விசுவாசத்தை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பா தெரியும். புரியுது. அப்போ மனப்பான்மை மாறுது, முன்னுரிமை மாறுது. இது இயல்பாவே நாம பிரச்சனைகளை எப்படி அணுகுறோன்றதையும் மாத்தணும் இல்லையா? இங்கதான் மாம்சத்திற்குரிய ஆயுதங்களா பயன்படுத்த வேண்டானோ, அதுக்கு பதிலா ஆவியின் பட்டயம், விசுவாசத்தின் நல்ல போராட்டம் பத்தியும் பேசப்படுது. இந்த மாம்சத்திற்குரிய ஆயுதங்கள் அப்படின்னா இன்னைக்கு என்ன அர்த்தம்? ஆபீஸ்ல நடக்கிற அரசியலா, இல்ல புரணி பேசுறதா, இல்ல அதிகாரத்தை தப்பா பயன்படுத்துறதா? அதுக்கு பதிலா ஆவியின் பட்டயத்தை பயன்படுத்துறதுனா என்ன அர்த்தம்? கொஞ்சம் சொல்லுங்களேன். நிச்சயமா. மாம்சத்திற்குரிய ஆயுதங்கள்ங்கிறது நீங்க சொன்ன மாதிரி மனுஷனோட தந்திரங்கள், சுயநலம் சார்ந்த யோசனைகள், கோபம், பழிவாங்கிற எண்ணம், மத்தவங்கள தாழ்வா பேசுறது, ஏமாத்துறதுன்னு இப்படி பல வடிவங்கள்ல வரலாம். இன்னைக்கு சூழல்ல பார்த்தா ஆபீஸ் அரசியல், தேவையில்லாத வதந்திகளை பரப்புதல்,
தப்பு செஞ்சுட்டு மத்தவங்க மேல பழி போடுறது, இதெல்லாம் கூட அதுல அடங்கும். இது சில சமயம் தற்காலிகமா ஒரு ஜெயத்தை கொடுக்கற மாதிரி தெரியும். ஆனா ஆவிக்குரிய பார்வையில பார்த்தா இது சரியான வழி இல்ல. அதுக்கு பதிலா ஆவியின் பட்டயம் அப்படிங்கிறது தேவனுடைய வார்த்தை, அதாவது பைபிள் சத்தியங்களின்படி நாம செயல்படுறது. இது நடைமுறையில எப்படி இருக்கும்னா, ஒரு பிரச்சனை வருதுன்னா அத நேர்மையா, அன்பா அணுகிறது, மன்னிக்கிறதுக்கு முயற்சி பண்றது, பொறுமையா இருக்கிறது, சுய கட்டுப்பாட்டோட நடந்துக்கிறது, ரொம்ப முக்கியமா ஜெபம் பண்ணி தேவனுடைய வழிநடத்தல தேடுறது. இந்த விசுவாசத்தின் நல்ல போராட்டம் அப்படிங்கிறது இந்த ஆவிக்குரிய வழியில நாம உறுதியா நிக்க முயற்சி பண்றதுதான். இது சுலபமான காரியம் இல்ல. ஒரு விதமான ஒழுக்கமும் முயற்சியும் இதுக்கு தேவை. ஆமா, இது கேட்கவோதே தெரியுது, ஒரு பெரிய பார்வை மாற்றம் தேவைப்படுற விஷயம் மாதிரி. ஏன்னா உலகத்தோட வழிகள் நமக்கு ரொம்ப இயல்பானதாகவும் உடனடியா பலன் தர்ற மாதிரியும் தோணும் சில சமயம். சரி, இந்த வித்தியாசமான அணுகுமுறை இது இந்த பகுதி விசுவாசிகளை இவ்வுலகத்திற்குரியது அல்லாத புதிய ராஜ்யத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்றதோட எப்படி பொருந்தது? அந்த புதிய ராஜ்யத்தின் குடிமக்களா இருக்கிறதுனால தான் நாம இந்த வித்தியாசமான ஆயுதங்களையும் இந்த போராட்ட முறைகளையும் பயன்படுத்தணுமா? சரியா சொன்னீங்க. அந்த இணைப்பு ரொம்ப முக்கியம். நாம வேற ஒரு ராஜ்யத்தை சேர்ந்தவங்க, அதோட சட்டதிட்டங்கள், அதோட மதிப்புகள் எல்லாம் வேற மாதிரி இருக்குங்கிற அந்த புரிதல் தான் இந்த மாற்றத்துக்கான அடிப்படை. உலகத்தோட ஆயுதங்கள் எல்லாம் உலக ராஜ்யத்துக்கானவை. நாம தேவனுடைய சாயல்ல அவருடைய சித்தத்தின்படி வாழ அழைக்கப்பட்டிருக்கோம். அதனால நம்முடைய போராட்டங்களும் அணுகுமுறைகளும் வித்தியாசமா இருக்கணும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம தனியா இல்ல. இந்த புதிய ராஜ்யத்துல நமக்கு சக பயணிகள் இருக்காங்க, நம்ம சகோதர சகோதரிகள். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். மற்ற விசுவாசிகளோட ஐக்கியம், ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்றது, ஒருத்தர் ஒருத்தர் உற்சாகப்படுத்துறது, இதெல்லாம் இந்த ஆவிக்குரிய போராட்டத்துல நமக்கு கிடைக்கிற பெரிய ஒரு பலம். எல்லாத்துக்கும் மேல நம்முடைய தலைவர், இரட்சிப்பின் அதிபதியான கிறிஸ்து நம்ம கூடவே இருக்கிறாருங்கிற அந்த நம்பிக்கை தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். இந்த சின்ன பகுதியிலிருந்து உண்மையிலே நிறைய ஆழமான கருத்துக்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. சுருக்கமா சில முக்கிய விஷயங்களை மட்டும் திரும்பி பார்த்தா, முதலாவது, நம்ம தைரியம் வெறும் உணர்ச்சி வேகமா இல்லாம விசுவாசத்துல வேரூன்றி இருக்கணும். ரெண்டாவது, யார் என்ன நினைப்பாங்கங்கிறத விட தேவன் என்ன நினைக்கிறாருங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். மூன்றாவது, உலகத்தோட பிரச்சனைகளை உலகத்தோட வழிகள்ல தீர்க்க நினைக்காம ஆவிக்குரிய ஆயுதங்களையும் ஆவிக்குரிய அணுகுமுறைகளையும் பயன்படுத்தணும். கடைசியா, இந்த விசுவாச பயணத்துல நம்ம தனியா இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா நிக்கணும். இது உங்க வாழ்க்கையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா, உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை மட்டும் சொல்றேன். உண்மையிலே இந்த உலக போராட்டங்களையும் அதோட மாம்சத்திற்குரிய ஆயுதங்களையும், அதாவது தந்திரம், கோபம், பழிவாங்குதல், இந்த மாதிரி விஷயங்களை ஒதுக்கி வச்சுட்டு முழுக்க முழுக்க ஆவிக்குரிய போராட்டத்திலையும் ஆவியின் பட்டயத்திலும் கவனம் செலுத்தினா, அது உங்களுடைய அன்றாட கடமைகளையும் நீங்க சந்திக்கிற சவால்களையும் அணுகிற விதத்தை எப்படி மாற்றும்? ஒருவேளை அப்படி செய்யறது கஷ்டமா தோணலாம், ஆனா அதோட பலன் என்னவா இருக்கும்? இதை நீங்களே கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க.